நூடுல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே இருக்கிற பேக்கெட் மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் கிடையாது. நம்மளாவே ஓனாகவே மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுலேயும் இந்த கொரியன் நூடுல்ஸ்குள்ளே இருக்கிற மசாலா பேக்கெட், அதாவது சீசனிங் ஆயிலும் இருக்கும், மசாலும் இருக்கும். அது ஸ்மெல்லே வந்து நல்லா இருக்காது. ஸோ எல்லாருக்குமே அது பிடிக்குமாங்கிறதும் தெரியாது. அதனால் நம்ம வீட்டிலேயே கோதுமை நூடுல்ஸ் ரெடி பண்ணாலும், மேகி நூடுல்ஸ் வாங்கினாலும், கொரியன் நூடுல்ஸ் எது வாங்கினாலும் இந்த மசாலாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு கொரியன் நூடுல்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். நூடுல்ஸை கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பொடிசா சாப் பண்ண பூண்டு, இஞ்சி சேர்த்து நீலவாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம், குடமிளகாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஒரு பிஞ்ச் அளவு சீரக பொடியும் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் தண்ணி ஊற்றுற வரைக்கும் வேக வச்சாச்சு. கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்ச நூடுல்ஸை அதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டா முட்டையும் சேர்த்து கொஞ்சம் மிளகு தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்து இறக்கிட்டோம்னா சூப்பரான ஹோம்மேடு மேகி மசாலாவே ரெடி பண்ண மாதிரி.